ஹாய், வணக்கம். வாழ்க்கை ரொம்ப அழகானதாக அமையட்டும். We are looking at Bhagavad Gita Karma Yoga chapter 3 verse 18. 17 verses already பார்த்துட்டோம். On the 18th verse ஸ்லோகா. Let's see what is in store for us. It goes like நைவ தஸ்ய கிருதேனார்த்தோ நாகிருதேனேஹ கஷ்சன ந சாஸ்ய சர்வபூதேஷு கஷ்டிதர்த்தவ்யபாஸ்ரயः. Wow. And the meaning says self-realized soul. Oh, on the last verse we saw that, if we are realized soul, உனக்குள்ள இருக்கிற அந்த பரமார்த்த ஸ்வரூபத்தை நீ உணர்ந்துட்ட அப்படின்னா உனக்கு இந்த கர்மயோகா இஸ் நாட் அப்ளிகபிள் அப்படின்னு. அது ஏன் அப்படின்னு இங்கே சொல்லியிருக்கு. பிகாஸ் சச் செல்ஃப் ரியலைஸ்டு சோல் தே ஹேவ் நத்திங் டு கெயின் ஆர் லூஸ் இன் டிஸ்சார்ஜிங் ஆர் பெர்ஃபார்மிங் தேர் டியூட்டிஸ். Nor they are dependent on other living beings to fulfill their self-interest. Wow, it says that why Karma Yoga is not applicable to those self-realized souls, அதாவது ஜீவன் முக்த நிலை, அந்த நிலையை அடைஞ்சவங்களுக்கு கர்மயோகா அப்ளிகபிள் இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா they are not going to lose or they are not going to gain or lose anything by whether they do or they don't do. Makes no difference to them. அதுவும் இல்லாமல் மற்ற ஜீவராசிகள், மற்ற லைஃப் பீயிங்ஸுடைய ஆக்டிவிட்டீஸ்னால இவங்களுக்கு பெனிஃபிட் வரும் அப்படிங்கக்கூடிய எந்த விதமான ஒரு டிபெண்டன்சி ஸ்டேட்லேயும் அவங்க இல்லை அப்படின்னு. Connecting this with whatever we have learned till now. Say for example, இந்த உலகம் இயங்கிறதுக்கு, இந்த பிரபஞ்சம் இயங்கிறதுக்கு, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா லைஃப் பீயிங்ஸுக்கும் they have their own responsibility to do. நம்ம மரங்களாக பிறக்கலாம், செடி கொடிகளாக பிறக்கலாம், நாய் நரி குதிரை பூனை பூச்சி புழு ஹனிபி எதுவாக வேணா இருக்கலாம். If we are born as a life in this planet, there is some responsibilities attached to us. The same way, if you are born as a human being in this planet also, there is some responsibilities attached to us and we are supposed to do that responsibility. அதுலேருந்து நம்மளால் எஸ்கேப் ஆக முடியாது அப்படின்னு தான் இந்த கர்மயோகத்தில் சொல்லியிருக்கு. பட் இட் இஸ் நாட் அப்ளிகபிள் டு அஸ். எப்போ இட் இஸ் நாட் அப்ளிகபிள் அப்படின்னா, இஃப் வி ஹவ் ரியலைஸ்ட் அவர் இன்னர் நேச்சர். அதாவது இப்போ நான் பேசுகிறேன், நீங்கள் பார்க்குறீங்க, நம்ம நடக்கிறோம், கொள்கிறோம், பேசுகிறோம், பழகிறோம், எல்லா வேலையும் பண்ணுறோம். எவ்ரிதிங் மீ, அதாவது கிருஷ்ணா. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஐ எம் அ கான்ஷியஸ்லி ஆப்பரேட்டிங் ஈகோ விச் இஸ் ஆப்பரேட்டிங் இன் திஸ் வேர்ல்டு. என்னோட 5 சென்சரி பர்செப்ஷன் மூலமாக நான் இந்த உலகத்தை அனுபவிக்கிறேன், என்ஜாய் பண்ணுறேன், என்னுடைய வேலைகள் பண்ணுறேன். அண்ட் ஸோ ஐ எம் இன்டராக்டிங் வித் த வேர்ல்டு அவுட் சைட். The world sees me as a conscious operating ego called Krishna. எனக்கு உள்ள இந்த நம்ம காட் ஃபேக்டர் சேனலில் இனிஷியல் எபிசோட்ஸில் சொல்லியிருப்போம், அந்த ப்ரிப்பரேட்டரி சீரீஸில் சொல்லியிருப்போம். அதாவது யூ see me as an identity, ஆனால் இந்த ஐடென்டிட்டியை உடச்சா, பிரேக் டவுன் பண்ணால், ட்ரில் டவுன் பண்ணினா வில் கெட் 3 things. ஒன்று மனம், புத்தி, அகங்காரம் அப்படின்னு. மனம் இஸ் மெமரி, Buddhi is interpretative intelligence, and Ahankaram is the I-conscious ego that is operating this mortal being. இதுக்கு பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா, இந்த I-consciousness ஈகோவை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு விட்னஸிங் கான்ஷியஸ்னஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். விட்னஸிங் கான்ஷியஸ்னஸ், அதாவது உள்ள I-consciousness ஈகோவை வந்து ஒரு ஜீவாத்மான்னு சொல்லிட்டோம்னா, உள்ளே இருக்கிற பரமாத்மா வந்து இந்த ஜீவாத்மாவை ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ட்டு. Because the ego is only interacting with the world outside, being happy, being sad, getting information, giving information, enjoying all the benefits. எல்லாமே இந்த ஈகோ தான் பண்ணுது. இந்த ஈகோ இஸ் an identity of a human being. இதே மாதிரி நாய்க்கு ஒரு ஈகோ இருக்கும், இதே மாதிரி ஐடென்டிட்டியை தான் நான் இந்த இடத்துல ஈகோ அப்படின்னு சொல்கிறேன். பட் பிஹைண்ட் த ஈகோ அண்ட் ஆப்ரேட்டிங் எனர்ஜி பார்த்தோம் அப்படின்னா ஒன்று தான். இந்த ஈஷாவாசிய உபநிஷத்தில் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஸ்லோகா வரும், ஈஷாவாசியம் இதகும் சர்வம் அப்படின்னு. அதாவது உலகத்தில் பார்க்கக்கூடிய எல்லா விதமாகவே நாம ரூப விவகாரமாக, நேம், ஃபார்ம் அண்ட் பர்பஸில் வேறு ஐடென்டிட்டி இருந்தாலும் எல்லாத்தோட ஐடென்டிட்டியும் பிரேக் டவுன் பண்ணிட்டோம் அப்படின்னா, எல்லா லிவிங் பீயிங்ஸுக்கும் உள்ளே இருக்கிறது ஒரே லைஃப் எனர்ஜி, பரபிரம்ம ஸ்வரூபம் தான் உள்ளே இருக்குது அப்படின்னு. பீயிங் born as a human being, we are so lucky that we are just one step away to realize that human being.
that life being inside us, அதாவது என்னால் என்ன கிருஷ்ணா கான்ஷியஸ் ஆப்ரேட்டட் ஈகோவாகவும் பார்த்துக்க முடியும். கொஞ்சம் முயற்சி பண்ணினா, அதாவது கொஞ்சம் நிறையவே முயற்சி பண்ணினா, ஐ கேன் ஜஸ்ட் கோ ஒன் ஸ்டெப் பிஹைண்ட் அண்ட் see myself as a witnessing consciousness that is operating my ego. இது எல்லாராலையுமே பண்ண முடியும் அப்படிங்கக்கூடிய ஒன்று தான். இதை பண்ணுறதுக்கு ஞானம், யோகம், பக்தின்னு நிறைய வழிமுறைகள் நம்மளுடைய ஏன்ஷியன்ட் ஸ்கிரிப்சர்ஸில் கொடுத்துருக்கு. அது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இஃப் வி ஆர் ஏபிள் டு ஆப்பரேட் ஃப்ரம் த ஸ்டாண்ட் பாயிண்ட் ஆஃப் அ லைஃப் எனர்ஜி இன்சைட் அஸ், then we have detached from the identity which this body is carrying. அப்படி இருக்கும்போது I can see a dog, I can remove the identity of a dog and I can see what is the energy that is operating the dog inside. பார்த்தோன்னா it's a divine life energy that is operating every living being. அந்த எனர்ஜி மூலமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா இண்டிவிஜுவல் ஐடென்டிட்டியே இல்லைங்கும் போது தானே இண்டிவிஜுவல் தேவைகள் இருக்கும். இண்டிவிஜுவல் ஈகோ ஓரியன்ட் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அது எதுவுமே இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம செல்ஃப் ரியலைஸ்டு சோலாக இருக்கணும். உள்ளே இருக்கிற ஆத்மானுபாவத்தை அனுபவத்தளத்தில் உணர்ந்த ஒரு லைஃபாக நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா we are free from this bondage. ஏன்னா அந்த உலகம் இயங்கிறதுக்கு மனுஷனுடைய கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்கிறோம், யானை குதிரையோட கான்ட்ரிபியூஷன் சொல்கிறோம், செடி கொடிகளுடைய கான்ட்ரிபியூஷன் சொல்கிறோம், எல்லாம் அந்த இண்டிவிஜுவலைஸ்டு ஐடென்டிட்டி இஸ் ஒன்லி கான்ட்ரிபியூட்டிங். The life energy inside them is same. So if I am able to detach myself from the ego that is operating me and I am able to see myself from that consciousness, the life energy inside me அப்படின்னா அந்த இடத்துல இண்டிவிஜுவல் ஐடென்டிட்டியே இல்லை, ஈகோவே இல்லை அப்படின்னா ஈகோ சார்ந்த ஆசாவாசங்களும் தேவைகளும் இல்லை. அதனால அவங்களுக்கு கர்மயோகம் பண்ணுறதுக்கு உண்டான தேவையில்லை அப்படின்னு இந்த 18th verse சொல்லுது. நமக்கெல்லாம் தேவை தான். Let's see what's there in the 19th verse in the next video. Bye-bye.